வணக்கம் மக்களே! நான் கார்த்திகா அண்ட் என்னோட சேனல் த வாண்டர் பாண்டருக்கு உங்கள வரவேற்கிறேன். ஜப்பான்ல இந்த வீக்கெண்ட் கியோட்டோ வரைக்கும் ஒரு ஸ்மால் ட்ரிப்காக போயிட்டுருக்கோம். சாட்டர்டே இன்னைக்கு பிளாஸ்டிக்ஸ் டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அதையும் கையோட எடுத்துட்டு வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு, இப்ப நடந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஷின் யோக்கோஹாமா அப்படிங்கிற ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி கியோட்டோ ஸ்டேஷனுக்கு போக போறோம். டோட்டல் ஜர்னி 2 1/2 ஹார்ஸ். ஷின்கான்சன்ல தான் நாங்க போறோம். அதே நம்ம பஸ்ல போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 to 10 ஹார்ஸ் ஆகும். என்னதான் காஸ்ட்லியா இருந்தாலுமே சீக்கிரமா போணும் அப்படின்னா ஷின்கான்சென் தான் ப்ரிஃபர் பண்ண வேண்டியதா இருக்கு. அண்ட் கியோட்டோ ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறமா அங்கிருந்து லிமிடெட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எடுத்து ஒரு 45 மினிட்ஸ் டிராவல் பண்ணா நாரா ஸ்டேஷனுக்கு நம்ம ரீச் ஆயிடலாம். அண்ட் நாரா ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து வந்தாலே இந்த நாரா பார்க் இருக்கு. கண்டிப்பா இந்த பார்க் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் ரீல்ஸ்லயாவது பார்த்திருப்பீங்க. இங்க டீர் எல்லாமே பவ் பண்ணும். எப்படி ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல பவ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமோ அதை பார்த்து பார்த்து பழகி இந்த டீருமே சாப்பாடுக்காக பவ் பண்ண பழகிக்கிச்சு. அந்த பார்க் தான் இது. இந்த பார்க் 24 ஹவர்ஸ் ஓப்பன் தான். ஆனா மார்னிங் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா டீருமே என்துவா உங்ககிட்ட சாப்பாடுக்கு வந்து வந்து நிக்கும். இன்கேஸ் நீங்க ஆஃப்டர்நூன் போனீங்க அப்படின்னா, இப்ப நான் வீடியோ கிளிப்ல காட்டுறேன் இல்லையா, அது ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ தான். இந்த மாதிரி எல்லாமே தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற மூட்ல இருக்கும். அதனால மார்னிங் போறது தான் பெஸ்ட் டைம். நான் மார்னிங் போய் தான் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன். அதை ஷார்ட்ஸாவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்க ஐ கார்ட்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ பெஸ்ட் டைம் டு விசிட் மார்னிங் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. இது பக்கத்துலேயே 7-Eleven இருக்கு. அங்கே போயிட்டு நாங்கள் இங்கே லஞ்சுமே முடிச்சிட்டோம். அங்கே 7-Elevenல உட்காந்து சாப்பிட்ற ஃபெசிலிட்டியுமே இருக்கு. அண்ட் லஞ்சையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் தான் இந்த கிரேட் புத்தா ஹால். இது பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த டெம்பிள் இருக்கு. ஸோ நடந்தே தான் வந்தோம். என்ட்ரி ஃபீஸுமே 1000 yen உள்ளதான். இதுதான் அந்த டெம்பிள். இந்த டெம்பிள்குள்ள ஒரு பெரிய புத்தா ஸ்டாச்சு இருக்கு. அண்ட் இந்த டெம்பிள்ல இன்னுமே இந்த டெம்பிள்னு கிடையாது, ஜப்பான்ல நிறைய டெம்பிள் இன்னுமே இந்த மாதிரி ஊதுபத்தியால பொருத்துறது அந்த நம்ம ஊர்ல பண்ணுவோம் இல்லையா, அதே ஃபெசிலிட்டி, சாரி அதே ஃபார்மாலிட்டி தான் இவங்களும் பண்றாங்க. டொனேஷன் போட்டுட்டு அவங்க ஊதுபத்தியை எடுத்துக்கணும். டொனேஷன் போட்டவங்க மட்டும் தான் ஊதுபத்தி எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. ஸோ அதையும் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போயாச்சு. இங்க வந்து இதுதான் கிரேட் புத்தா, அந்த பெரிய ஸ்டாச்சு சொன்னோம் இல்லையா, அது இது கிட்டத்தட்ட ஒரு 500 டன் வெயிட் இருக்கும்னு சொல்றாங்க இந்த புத்தாவுது. அண்ட் ஃபுல் பிரான்ஸ்லேயே மேட் ஆயிருக்கு. அண்ட் பல காலத்துக்கு முன்னாடி உட்டன் ஸ்ட்ரக்சர்ல இருந்த பெரிய பில்டிங் அப்படின்னா உலகத்திலே இதுதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க போல. பட் வேர்ல்டு வார்லலாம் இது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இது ரீபில்ட் பண்ண ஸ்ட்ரக்சர் தான். புத்தாவோட அந்த கார்டியன்ஸ்லாம் இருப்பாங்களோ அவங்களோட ஸ்டாச்சுமே கொஞ்சம் பெருசாவே இங்க வச்சிருந்தாங்க. அண்ட் வார்ல டேமேஜ் ஆன பீசஸ்ல ரிமைனிங் இருக்கிற அந்த ஃபுல்லா ஹெட் பீஸ் மட்டும் ஒரு 2 பீஸ் கிடைச்சிருக்கும் போல. அதையுமே மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது போக இந்த கோயில்ல வந்து ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு. ஒரு உடன் பில்லர் மாதிரி இருக்கும். அது கீழே இப்படி ஒரு ஹோல் இருக்கு. இந்த ஹோல் வழியா உள்ள போயிட்டு வெளியே வரணும். சும்மா ஒரு பாசிட்டிவ் வைப்க்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஹோலோட சைஸ் வந்து அந்த புத்தாவோட நாஸ்டல் சைஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சீல் புக் வாங்கினதுல இருந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் சீல் வைக்கிறேன். நான் வேற எங்க போயுமே சீல் அங்கெல்லாம் அவைலபிள் இல்ல. கோவில்ல தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு போல. அண்ட் இப்போ பண்றாங்க இல்லையா, இதுக்கு பேரு கோஷு இன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஜப்பான்ல இருக்கிற எல்லா டெம்பிள்ஸ்லயுமே இருக்கும். இங்க நம்ம சீல் புக் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டெம்பிள்க்குன்னு ஒரு அஃபிஷியல் சீல் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அதுக்கு மேல கேலிகிராஃபில இந்த டெம்பிளோட நேம், காட் நேம், எந்த டேட்ல விசிட் பண்ணிருக்கோ அது எல்லாமே எழுதி கொடுப்பாங்க. இங்க வந்ததுக்கு ஞாபகார்த்தமா நானுமே எழுதி வாங்கிக்கிட்டேன். இதுக்கு 300 yen சார்ஜ் பண்றாங்க. இதை முடிச்சுட்டு நாங்க டைரக்டா ஹோட்டல் போயிட்டோம். ஸோ இந்த டே ஒன்ல நாங்க கவர் பண்ண ரெண்டே பிளேஸ் தான். ஒன்று நாரா பார்க், அப்புறம் இந்த டெம்பிள். லஞ்சை நாங்க 7-Elevenலயே சிம்பிளா முடிச்சுக்கிட்டோம். இனி ஹோட்டல் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் அங்க பக்கத்துலயே மால் இருக்கு. அங்க போய் தான் டின்னரும் சாப்பிட போறோம். அப்படியே விண்டோ ஷாப்பிங்கும் பண்ண போறோம். ஸோ டே 2 எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். இந்த வீடியோக்கு ரிலேட்டடா நான் ஷார்ட்ஸுமே போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஐ கார்ட்ஸ் லிங்க் கொடுத்திருந்தேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த டே ஒன்னோட ஃபுல் டீடைல்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை.